வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி வல்லின மிகா இடங்கள். எந்தெந்த இடத்துலலாம் வல்லின மெய்கள் வராது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லின மிகாது. எழுவாய், இந்த எழுவாய் சொற்கள் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய பெயராக இருக்கலாம், விலங்குடைய பெயர், பறவைகள் பெயர் அல்லது ஒரு பொருளோட பெயர் இதுவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எழுவாய் அப்படிங்கிறது அதுதான். அப்போ அந்த எழுவாய் சொற்களை அடுத்து வல்லின மிகாது. அப்போ தம்பி படித்தான், எடுத்துக்காட்டு தம்பி படித்தான், இந்த இடத்துல தம்பி படித்தான். அப்போ இப்போ வராது, வரக்கூடாது. அதே மாதிரி யானை பிளிறியது, யானை பிளிறியது, அவ்வளோதான். இந்த இடத்துல யானை பிளிறியது இப்போ வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு ரூலில் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அப்போ இந்த எழுவாய் சொற்கள் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அதற்கு அடுத்தது புள்ளி வச்சு எழுத்து வராது. ஓகேவா? அடுத்தது அது இது எது, அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்தது புள்ளி வச்ச எழுத்து வராது, வல்லினம் எழுத்து வராது. எடுத்துக்காட்டு அது சென்றது, அது சென்றது, இந்த இடத்துல இச்சு வராது. இது பெரியது, இது பெரியது. ஸோ இந்த இடத்துலையும் இப்போ வராது. எது கிடைத்தது, எது கிடைத்தது அப்படின்னு இந்த இடத்துல இக்கு வராது. அது இது எது, இந்த மூன்று வார்த்தைகளையும் சொற்களையும் தொடர்ந்து வல்லினம் மிகாது. அடுத்தது பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதிய பாடல், எழுதிய பாடல் அப்படின்னு இப்போ வராது. எழுதாத பாடல், ஸோ எழுதாத பாடல், இதுலேயும் இப்போ வராது. பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ரெண்டுத்தையுமே அடுத்து என்ன வராதுன்னா வல்லினம் வராது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு இலை பறித்தேன், காய் தின்றேன். இதில் இலையை பறித்தேன், காயை தின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பொருள் போடும். அப்போ இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது இதில் மறைஞ்சு தான் வந்திருக்கும். இலையை பறித்தேன், காயை தின்றேன். அப்போ இந்த இலைன்னு மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ இலையை ஐ அப்படின்னு ஒரு ஐ சவுண்டு வருதா, அதுதான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்குங்க. இதை நம்ம படிக்கும் பொழுது விரித்து படுத்தோம் அப்படின்னா இலையை பறித்தேன், காயை தின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் போடும். அப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ மறைந்து வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இதுவே இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கும். ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருந்தால் அதுக்கு அடுத்தது வல்லினம் மிகும். அடுத்தது உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாக இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. ஸோ உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள், உகரம் தின்று, தின்று சாப்பிட்றது, தின்று. ஸோ இது வினையச்சம். அதுலேயும் குறிப்பாக மென்தொடர் குற்றியலுகரமாக தின்று, கடைசி எழுத்து ரூ, குற்றியலுகர எழுத்து, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து இன்னு, ஞங்கன நமன், அப்போ மெல்லினம். அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் செய்து, இது ஒரு வினையச்சம், கடைசி உள்ள எழுத்து தூ, குசுடு துபுரில் 1, குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள ஈ அப்படிங்கிறது எரள வளர இடையினம். அப்போ இடையினம் மெய். அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்தும் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தானுங்க இத்து இப்போ வராது. ஓகேவா? அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை அப்படிங்கிறது 3 காலத்துக்கு உணர்த்தக்கூடியது தான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். எழுதுபொருள், எழுதும் பொருள், எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், சுடுசோறு, சுடு சோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு, ஊறுகாய், ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய். இந்த மாதிரி 3 காலத்துக்கும் வரக்கூடியது தான், 3 காலத்தையும் உணர்த்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அந்த வினைத்தொகையை அடுத்து வல்லினம் மிகாது. எழுது பொருள் இப்போ வராது. சுடுச்சோறு, இந்த இடத்துல இச்சு வராது. ஊறுகாய், இந்த இடத்துல இக்கு வராது. ஸோ வினைத்தொகை வந்ததுன்னா அதுக்கடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுது பொருள், சுடுசோறு, ஊறுகாய். அதற்கு அடுத்தது அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது.
அப்படி இப்படி எப்படி இந்த 3 சொற்களை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் படின்னு சொல்ல முடியுதோ அதற்கு அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டேன். இந்த இடத்துல எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு வராது. ஏன் அப்படின்னா படி என முடியும் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. ஓகேவா? ஆனால் அப்படி இப்படி எப்படி இந்த 3 சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். அதனால தான் ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை அப்படிங்கிறது சவுண்டு மறைஞ்சு வரும். அந்த மாதிரி மறைந்து வந்தால் அது உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. தாயும் தந்தையும், அதுதான் தாய் தந்தைன்னு இருக்குது. வெற்றிலையும் பாக்கும், வெற்றிலை பாக்கு. இரவும் பகலும், இரவு பகல். ஸோ இந்த மாதிரி உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இத்து வராது. வெற்றிலை பாக்கு இங்கேயும் இப்பு வராது. இரவு பகல் இங்கேயும் இப்பு வராது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை அப்படிங்கிறது மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. அந்த இடத்துல தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இரவு பகல் இப்படி தான் வரும். இந்த இடத்துல இத்தோ, வெற்றிலை பாக்கில் இப்பு, இரவு பகலில் இப்பு அப்படின்னு வராது. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகா இடங்களை நம்மளால் ஈஸியாக படிச்சுக்க முடியும்.